கட்டளை பிரிவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்மிகு என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தலைப்பு பற்றின்றி வாழும் கலை. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கணும். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிவ சிவ அன்பே சிவம் இந்த இணைய வழி நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பற்றின்றி வாழும் கலை என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனை விருந்து. பற்று நமக்கு தேவையான விஷயங்களின் மீது அந்த தேவை குறித்த நாட்டமும் அதற்கான தேடுதலும் இருப்பது பற்று என்று சொல்லலாம். அப்படி நாம் பற்று என்கிற வகையில் இந்த உடல் தேவைகளுக்காக, அடிப்படை தேவைகளுக்காக எல்லா உயிர்களுமே வாழ வேண்டிய தேவை இருக்கிறது என்று காண்கிற போது, எல்லா உயிர்களுக்கும் பொதுவான அடிப்படை தேவைகளே மனிதனுக்கும் நமக்கும் உரித்தாகிறது. உணவு, உடை, உறையுள், உடல் கழிவு, உந்துவேகம் என்ற அளவில் இந்த தேவைகளை நோக்கிய மனிதனுடைய பயணம் இங்கே ஏற்கப்படுகிறதா என்று கேட்டால் ஏற்கப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகினில் ஏது கலாட்டான்னு பாடினாங்க. அப்படி இந்த பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு, உடல் கழிவு, உந்து வேகம் என்று சொல்லக்கூடிய தேவைகளுக்காக எல்லா உயிர்களுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது, அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற முயற்சியில உயிர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை மனிதனுக்கும் இருக்கிறது. அப்போ மனிதன் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த அடிப்படையான விஷயங்கள் பூர்த்தியானால் மட்டும் போதும் என்று நினைக்க முடிகிறதா என்பதுதான் இன்றைய சிந்தனை. அன்பர்களே, அந்த வகையிலே நாம் மேலும் தெளிவாக புரிந்து கொள்ளல் வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. எந்த வகையிலே என்று கேட்டால், இந்த ஆசையை விட சொன்னார்கள் சில ஞானியர்கள். புதர் கூட சொல்லுகிறார், ஆசை அருமென்கள், உலக வாழ்க்கை துன்பமயமானது, துன்பத்திற்கு காரணம் ஆசை, ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். புத்தர் துறந்து வந்தவர் தான். அவர் துறந்து வந்ததினாலே அவருடைய துணைவியாரும் மகனும் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க முடிகிறது. அவர் ஞானத்தை தேடி போகிறேன் என்று போன போது, பற்றிவிட வேண்டும் என்று முயன்ற போது அது என்ன நன்மை பயத்தது என்று பார்த்தோமே என்று சொன்னால், ஒரு தனி மனிதன் அந்த பற்றின்மை என்ற ஞானத்தை பெறுகிற போது அந்த மனிதன் சித்தார்த்தன் அங்கே புத்தனாகிறார். எனவே ஒரு பக்கத்தில் இழப்பு என்று கருதப்பட்டாலும், புத்தனுடைய குடும்பத்தை பொறுத்தவரையிலே அவருடைய குடும்பத்திற்கு இழப்பு, புத்தர் துறவு மேற்கொண்டு போனது என்று சொன்னால், துறந்து போனது என்று சொன்னால், இன்னொரு வகையிலே அந்த ஒரு மனிதன் ஞானவானாகி புத்தனாகி ஞானத்தை உலகெங்கும் சென்று சேர்த்தது என்பது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு கிடைத்த கொடை என்று பார்க்கிற போது அந்த ஒரு சிறு பிழையை நாம் மன்னிக்க முடிகிறது அல்லவா அன்பர்களே? பழைய திரைப்பட பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். அப்படி இரவும் பகலும் நன்றும் தீதும் மாறி மாறி வருவது இந்த உலகத்தினுடைய இயற்கை என்று சொல்லப்படுகின்ற நிலை. அப்ப இருவேறு உலகத்து இயல்பு என்று பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள். பாவ புண்ணியம்,
சுகதுக்கம், நல்லது கெட்டது, வெறுப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, இதெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனித மனம் அங்கே என்ன ஒரு பிழை செய்கிறது என்று சொன்னா, எனக்கு நல்லவை மட்டுமே வேண்டும் என்றும் அல்லவை வேண்டாம் என்றும் நினைக்கிறது. அப்ப அந்த நல்லதை மட்டுமே தேடுகின்ற போதுதான் அங்கே அது பிணக்குறுகிறது என்பது. இதைத்தான் முரண்படுதல் என்று சொல்கிறார். அப்ப நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, இது போன்ற விஷயங்களிலே நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற, நல்லதை மட்டும் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு அறம் இந்த உலக வாழ்க்கையில போதிக்கப்பட்டாலும் கூட அது ஆரம்ப நிலையிலே மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட தீயதை விலக்கு, நல்லதை செய் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எவ்வளவு காலம்தான் தீயதை விலக்கி கொண்டே இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுப்புமே என்று சொன்னால், அல்ல அல்ல, நாம் ரொம்பவும் என்ன பண்றோம், இந்த விலக்க வேண்டியதுக்காக அதுக்காகவே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், தேட வேண்டியவைகளுக்காகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த வேண்டுதல் வேண்டாமை என்ற இரண்டு இருக்கு பாருங்க, இதுவே ஒரு வகையிலே விலங்காகிறது. விலங்கு என்று சொன்னா நமக்கு தலையாகிறது. அதனாலதான் மிகப்பெரிய ஞானம், முடிந்த ஞானம் என்று எங்கே சொல்லப்படுகிறது என்று பார்த்தோமே என்று சொன்னால், பகவத்கீதையிலும் கூட அழகாக சொல்லுகிறார், பற்றின்றி கர்மம் செய் என்பது. அததான் கர்மயோகம் என்று பேசப்படுகிறது. அந்த பகவத்கீதை இதிகாசங்களிலிருந்து வந்தது, நாம் அறிவோம். ராமாயணம், மகாபாரதம். அதற்கு முன்னாலே ஆரண்யங்கள், உபநிடதங்கள், அதற்கு முன்னாலே வேதங்கள். வேதங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவனை நீ தேட வேண்டாம், அது உன்னுள்ளே உள்ளது என்று சொல்லுகிறது, இல்லையா? அப்ப எதை தேடி நாம் ஆன்மீகத்திலே, பக்தி மார்க்கத்திலே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம்? எதை நாம் தேடுகிறோம்? இறை வழிபாட்டிலே கூட. அதனால்தான் சொன்னாங்க, ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். பற்றுக அப்பற்று விடற்கு, பற்றுக அப்பற்று விடற்கு. பற்று விடுதல் என்பது இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டு சொல்றதுக்கு பேசுற எனக்கே எலிஜிபிலிட்டி இருக்காங்கிறத பார்க்கணும். நமக்கு தேவையான துணி, மணி, உணவு, இருப்பிட வசதி, வீடு, இதையெல்லாம் நம்ம தேடித்தான் அமைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப எதை விட சொல்லி சொல்றது? பற்றுக பற்றுத்தான் பற்றினை என்று சொன்னார்கள், பற்றுக பற்று விடற்கு என்றார்கள். அப்ப அந்த இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும்னா, அப்ப அவருடைய அனுகிரகம் எப்போ வருதோ அப்ப நான் அவர் திருவடி கிட்ட போய்க்கிறேன்னு சொல்ல முடியுமாண்ணா? நாம முயற்சி இல்லாம இருந்துட முடியுமா? அங்கதான் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறது நமக்கு மிக அவசியமாக இருக்கு. அன்பர்களே, மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக, பற்றை ஒழித்தவனுக்கு பல மடங்கு அதிகம் பயன் கிடைக்கும் என்ற பேருண்மையை சொன்னதுதான் சிறப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஆகையினால இந்த பற்றின்றி வாழும் கலை என்று எடுத்துக்கொண்டால், அன்பர்களே, நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக வாழ உரிமை உண்டு. அதனால்தான் பாரதி சொல்றான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி பாடுகிறார். அப்ப அது ரைட்டா தப்பா? எந்த அளவுல ரைட்டு, எந்த அளவுல?
அப்ப அந்த கோபத்துல ஒரு தர்மம் இருக்கிறது இல்லையா? அப்ப அதை அடிப்படை தேவை, பேசிக்கல் நீடுங்கிற அடிப்படையில நாம பார்க்கிறோம், சிந்திக்கிறோம் அன்பர்களே. ஆகையினாலே தான் இப்ப எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மம் அல்லது சமயம் அல்லது நியதியை மனிதர்கள் அறிந்து கொள்ள தேவைப்படுகிறது. அந்த நியதியை சொன்ன மகான்கள் எல்லோருமே அவர்கள் அந்த நடுவு நிலைமையில இருந்து வாழ்ந்து காட்டித்தான் சொல்லி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்து சமயத்துக்கு மிக மிக முக்கியமான நூல் என்று சொன்னால் பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய அந்த பகவத்கீதை என்ன நம்மிடம் உபதேசிக்கிறது என்று சொன்னால், பற்றின்றி கர்மம் செய் என்று சொல்லுகிறது. அதைத்தான் பற்றின்றி வாழும் கலை என்று இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டம் இருக்கிறது இல்லையா, சுய தேவை பூர்த்தி, தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சமுதாயம் இது போன்ற நோக்கங்களிலே விளைவு கொண்டு இயங்க வேண்டியது இவனுடைய தர்மமாக இருக்கிறது. மனைவின்னு எடுத்துக்கிட்டா, தற்காத்து தெக்கொண்டார் பேணி தகைச்சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று சொன்னார்கள். அப்ப ஒரு பெண் எப்படி தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவர்களையும் காத்து நடப்பது என்பது அறவழியாகிறதோ, அதே போலதானே ஆடவனுக்கும் அப்ப தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக இயங்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அது அனுமதிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அதைத்தான் கடமை அறம் என்று சொல்லுகின்றார் அன்பர்களே. இப்ப இந்த கடமைக்கும் கர்மம் செய்யாதிருத்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தலைப்புல வெற்றி கிடைச்சு. கடமை என்பது என்ன என்று சொன்னா, அடிப்படையான ஒன்று. கடன் மை விகுதி பெற்று கடமை என்றானது. கடமை என்பது அந்த அறவழி நிற்றல் தர்மம் அல்லவா? அந்த இடத்துல தன்னுடைய சார்பு தன்மையை தான் சொந்த காலில் நிற்கிற அளவுக்காவது ஒருத்தனுக்கு திறமை இருந்தாதான் அவன் அடுத்தவங்களுக்கு உபதேசிக்க முடியும். துறந்து செல்வதை பற்றி பேசினார்கள் என்று சொன்னால் அது புறத்துறவை குறிப்பதல்ல, அகத்துறவை குறிப்பதாக இருக்கிறது. அதுதான் சிறப்பு. எந்த காரியத்திற்கு என்ன பயன் என்பதை பற்றி கணிப்பதிலே அலட்சியம் கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. எந்த காரியத்தை செய்வதற்கு என்ன செஞ்சா என்ன விளைவு, இதை கணிக்கிறத வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா நாம செயல்படுத்தினா வரக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறோம். ஆனால் அந்த விளைவுகளை எதிர்பார்க்கிறோம் பாருங்கள், அதுதான். எல்லாருக்கும் பத்திரிகை வைக்கிறோமே, கல்யாணத்துக்கு வந்துடுவாங்களா, வந்தாலும் குடும்பத்தோட வருவாங்களா, வந்தாலும் மொய் செய்வாங்களா, செய்தாலும் நிறைய செய்வாங்களா? இது என்ன ஆயிடுதுன்னா, நான் பத்திரிகை வைக்கிறேன், அவங்க வந்தா எனக்கு என்ன செய்யணும்னு எக்ஸ்பெக்டேஷன் மனசுல வந்துடும். ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்று கடமைகளை நீதிப்படுத்தினார்கள். உண்மைதான். அதே போல அவையத்து முந்தி இருப்ப செயல் தந்தைக்கு கடன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தாய் தந்தையர் மகவுக்கு செய்யக்கூடிய கடமை இங்கு ஏற்கப்பட்டிருக்கிறது, முறையாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகனை பெறுவதற்கு இவங்க அப்பா என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அப்ப அன்பர்களே, இப்ப அந்த பயனின் தன்மை, அதை அடையும் வழிகளையெல்லாம் ஆராய்வது என்பது, நம்ம என்ன செய்தால் என்ன விளைவு என்பதை பற்றி ஆராய்ச்சி என்பது தேவைதான். நமக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா?
அப்ப அறிவு இருக்கிறதுனால எது ஒன்றையும் சீர்தூக்கி செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துலதான் சீர்தூக்கல், சிந்தனை, திட்டமிடல் என்ற காரணங்களுக்காக மனிதனிடத்திலே பகுத்தறிவு என்ற ஒன்று அமைந்திருக்கிறது. அது மூலமாக மனிதன் என்ன சிந்திக்கிறான் அப்படின்னு கேட்டா, நல்லது கெட்டது என்ன நடக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு அவன் நினைக்க முடியுதா இல்லையான்னு கேட்டால் நினைக்க முடிகிறது, நினைக்கணும். ஆனால் அந்த கணக்கு போடுவது தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது பற்றிய மனதிலே கொள்ளுகின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது பாருங்கள், அந்த எதிர்பார்ப்பு அனுமதிக்கப்படவில்லை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதைதான் பற்றின்றி கர்மம் செய். இப்போ பற்றின்றி கர்மம் செய்கிறது என்பது இப்ப செயலின் பயனையே ஓயாமல் சிந்திக்கக்கூடிய ஒருவர் வச்சுக்கோமா. என்ன செஞ்சா என்ன கிடைக்கும்னு கணக்கு போட்டு வாழறது ரைட்டா தப்பா? ஆனா கணக்கு போட்டு வாழறது ரைட்டு தான். ஆனா அந்த விளைவுல மனம் பற்று எந்த அளவுக்கு கொள்ளுகிறான் என்பதுதான் இங்கே கேள்வி. அன்பர்களே, அப்படி செயலின் பலனை ஓயாமல் சிந்திக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிடுகிறான் என்று சொல்லப்படும். ஏன் இந்த பயன் எனக்கு பத்தாதுன்னு முடிவு செய்யும் போது அப்ப இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஆயிடுதா? இங்கேதான் வாழ்க்கையில அடிப்படை பிணக்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே. எதிர்பார்ப்புகள் அதிகமானால் கவலை. இன்னொரு பழமொழி சொல்லவா? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நண்பர்களே, ரானடே என்று ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில், காந்தியடிகளுடைய காலத்தில் இருந்தார். அவர் தன்னுடைய ரொம்ப மினிமைஸ்டு பென்ஷனில் 16 ரூபான்னு வச்சுக்கோங்க, அந்த நாளில் அதுவே ஒரு பெரிய தொகை தானே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பாதிக்கும் குறைவாக தன்னுடைய சுய தேவைகளுக்கு எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாவற்றையும் அறவழி செலவுகளாக மேற்கொண்டார் என்று அறியப்படுகிறோம். இப்பதான் அன்பர்களே, இந்த பயன் என்ன கிடைக்கும்னு ஓயாம சிந்திக்கிறவன் வம்புல மாட்டிக்கிறான். அவன் என்ன ஆகுது, அவனுக்கு நான் நினைச்ச மாதிரி கிடைக்கலையேன்னு உடனே கோபம் வருது, மன சங்கடம் வருது, முட்டாள்தன்மை வந்துடுது, அறிவு அங்கே நிதானம் இழந்து விடுகிறது. இததான் ஸ்திர புத்தி இன்மை என்று சொல்லப்படுகிறது. நிலையான மனம் இல்லாதவன், ஏன்னா ஹோசிலேஷன் மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். ஒரு வசனத்துல சொல்லப்படுவது போல ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான் என்று சொன்னார். அது மாதிரி தான் பொருள் தேடிய ஓட்டமும் கூட. அடிப்படை தேவைகளுக்காக ஓட வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டது, ஓட அனுமதிக்கப்பட்டது, தன்னுடைய கடமைகளை செய் என்று முறைப்படுத்தினார்கள். ஆனால் அந்த நாட்டம், ஓட்டம் அல்லது தேட்டம், தேடுதல் எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருந்தா, நான் ஈட்டிய இவ்வளவு பொருளாதாரத்தை வச்சு என்னுடைய வாழ்க்கையில திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற்றனான்ற கேள்வியை முன்வைக்காமல் இருக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்காவது சுயதேவை பூர்த்திக்கு இயங்க வேண்டியிருக்கிறது என்பதே மாற்று இல்லை. ஆனால் அதனையே ஓயாமல் சிந்திக்கக்கூடியவன் சிற்றின்ப நோக்கத்திலே சென்று விடுகிறான், சீர்தூக்கும் அறிவை இழந்து விடுகிறான், பகுத்தறிவை இழந்து மனம் போனபடி வாழ்கிறான் என்று குற்றம் சாட்டுகிறார் பகவத்கீதையில். ஏன்னா அன்பர்களே, அந்த ஆதி நிலையோடு சமம் அடைவதை சமாதி என்று சொல்லப்பட்டு அதையெல்லாம் துரியாதீதம் என்றெல்லாம் தியானமாக பயிற்சியிலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம், பழகி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப தியான நிலையிலே நாம் பழகி முன்னேற முயற்சிக்கின்ற போது அங்கே தியானத்தினால் பெறக்கூடிய மனம் எப்படி இருக்கணும்னா சமநிலையோடு இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அந்த சமநிலையோடு கூடிய மனதை தான் ஸ்திரபுத்தி உடையவன் என்றும் நிறைமதி உடையவன் என்றும் சொல்லப்படுகிறது.
அன்பர்களே. அதை தான் ஒரு ஞானியினுடைய முழுமையான பக்குவம் என்று சொல்லுகின்றார்கள். இதுக்கு புரிகிற மாதிரி சொல்லான்னா வள்ளுவம் சொன்னது போல வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு. பாருங்க, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு நிலையை சென்று சேர்ந்தவர்களுக்கு. ஏன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், துலாக்கோல் தராசுல ரெண்டு பக்கத்தையும் சீர்தூக்கி அந்த முள் எப்படி நடுநிலை நிற்கணும்னு சொல்றாங்களோ அதுபோல மனிதனாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளிலும் மனதை சமநிலையோடு கீப்பப் பண்ணா இந்த அதிகமா இன்பம் பற்றிய நாட்டத்தினால எந்த அளவுக்கு அவன் துன்பத்தை சார்ந்து விடுகிறானோ, எதிர்பார்ப்புகளை சார்ந்து விடுகிறானோ, அது நிறைவேறாத போது அவனுடைய மனம் அந்த பிக்சேஷன்ல இருந்து கிடைக்காத போது என்ன பண்ணுது, என்னையா நான் நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு சொல்லும் போது வெறுத்து போயிடுது. அப்ப இந்த கடைசிக்கு போயிடுறேன். இன்பம் வேண்டும் என்ற நாட்டமே ஒரு பக்கம் துன்பத்துக்கு காரணமாக ஆக்கி விடுகிறது என்ற ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட தான் நிறைஞானியினுடைய பக்குவமாக சொல்லப்படுகிறது பாருங்க. அதனால்தான் மனதிலே உதிக்கக்கூடிய எல்லா சகல காரியங்களையும் நம்ம மனசுல இருந்து தானே எல்லாமே வருது, எண்ணத்துல இருந்து தானே தொடங்குது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. புரியுதுல்ல உங்களுக்கு? எங்க இருந்து வம்பு தொடங்குது? எண்ணத்திலிருந்து தான் தொடங்குது. எண்ணத்தை செயலாக்கும் போது சொல்லாக்கும் போது அது முயற்சி என்றாகிறது. ஆனால் அந்த எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் எதிர்பார்ப்புங்கிற ஒன்றை மட்டும் விட்டு விட்டு என்று சொல்லப்படுது. அப்ப நான் செய்ய வேண்டிய கடமையை செய்தேன்ற திருப்தி ஒருத்தனுக்கு இருக்கு. என்னுடைய கடமையை நான் ஒழுங்காக செய்தேனா என்று நம்மை நாமே திரும்பி பார்க்கிற போது அந்த நம்முடைய கடமைகளை சரிவர செய்வதிலே எந்த விதமான மறுப்பும் கிடையாது. செய்யத்தான் வேணும். தை டியூ யுவர் டியூட்டி அப்படிங்கிறது பகவத்கீதை. உன்னுடைய கடமையை செய். ஆனா கொஞ்சம் அது மேல வச்சிருக்கிற ஒரு அபிலாஷை, விருப்பம், எனக்கு இவ்வளவு திரும்பி அதை நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்குங்கிறதுல நீ ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபிட் பண்ற பாரு, அந்த எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் விட்டுடுன்னு சொல்லப்பட்டது தான் பகவத்கீதை. வேற ஒன்றும் ஏன் அப்படி இருந்தா என்ன கிடைக்கும் அப்படி இல்லை. அதை விட்டவனுடைய மனம் ஒரு சமநிலையில் அமைகிறது. அந்த சமநிலைக்கு பேரு அகமகிழ்ச்சி என்று பகவத்கீதை சொல்லுகிறார். இந்த அகமகிழ்ச்சியை நோக்கிய பயணத்திற்காகத்தான் பகவத்கீதையே எடுத்து உரைக்கப்பட்டது. அப்போ ஒருத்தனுடைய மனதுல ஏற்கனவே அங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கு, அதுக்கு பேர் அகமகிழ்ச்சி என்று பெயர். அந்த மகிழ்ச்சி எதாலும் நீங்காதது, என்ன பண்ணாலும் மாய்ந்து போகாது, காணாம போகாது. அது நம்மிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிறைவு, சுய நிறைவுன்னு வச்சுக்கோங்களேன். சுய திருப்தி, அகமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய. ஆகையினாலே தான் கீதை என்பது நாம நினைக்கிற மாதிரி மகாபாரதத்துல அந்த நிலம் நாடை கைப்பற்றுவதற்காக அர்ச்சுனான் துரியோதனாதியர்களுக்கு இடையில எந்த உலகாயுத போர் கிடையாது. புரியுதா? நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய மன போராட்டத்தை தான் குருக்ஷேத்திரம் என்று வர்ணித்தார்கள். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நாம இப்ப அர்ச்சுனனா பார்க்க மாட்டோம், அங்க நாமளா பார்ப்போம். நம்மள இந்த ஆன்மாவாகிய நமக்கு அறிவாகிய கிருஷ்ணன் சொல்லுகின்ற நேர்ந்த தன்மை, அதுதான் பகவத்கீதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் நடக்கும் போராட்டமே அதனை சமன் செய்வதற்காகவே என்று உபதேசிப்பது கீதையினுடைய முக்கியமான கட்டம். அன்பர்களே, இப்போ அதில் சொல்லப்படுகின்ற கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவன் கற்பனை நாயகன் என்று சரித்திர புருஷன் அல்ல என்று காந்தியடிகளே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன் உங்களுடைய சிந்தனைக்கு. ஏன்னா மகாபாரதம் எழுதும் போதே கூட வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார்னு சொல்லுவாங்க, பத்தாவதுக்கு தந்தத்தை உடைச்சு எழுதினார்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அந்த
எழுத முற்படுகிற போது முன்னுரையில் சொல்றாரு, பின்னாடி இப்படி நடக்க போகுதுன்னு நான் எழுதுறேன் அப்படின்னு முன்னுரையில் வியாசர் சொல்றார் மகாபாரதத்தை சொல்லப்படுகிற போது. அப்போ அது நடந்த கதையாங்கிறது உங்கள் சிந்தனைக்கே விட்டுரு. புரியுதா? அதனால அன்பர்களே, கிருஷ்ணனுடைய ஒரு இறை சொரூபம் அது அடைவதில்லாமல் அந்த கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலை, அது பரமாத்மா என்று சொல்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாம் ஜீவாத்மா என்று சொல்கிறோம். ஏன் நம்மை பின்னப்படுத்தி பார்க்க தேவையே இல்லையே. அங்க பரமாத்மாவில் என்ன அம்சங்கள் உண்டோ அதெல்லாம் இந்த ஜீவாத்மாவிலேயும் இருக்கு. அதை தான் அகமகிழ்ச்சி என்று சொல்லி அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். எனவே ஆத்மாவினுடைய சுயநிலையை, அந்த அகமகிழ்ச்சியை புரிந்து கொண்டு அதிலே ஒரு நிறைவு இருக்கிறது என்பதை அடைந்து புரிந்து அந்த அகமகிழ்ச்சி என்ற நிலையில அசைவற்று இருத்தல் என்பதே இன்பமும் துன்பமும் இல்லாத சமநிலை என்று சொன்னார். இது கூட வள்ளுவத்தை உதாரணம் சொல்லலாம்னா, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இல்லைன்னு என்று சொல்லு. எழுதி வச்சுக்கோங்க. இதை எவன் ஒருத்தன் இன்பம் விழைய மாட்டானோ, இன்பத்தின் மீது ஒரு பெரிய நாட்டம் இல்லையோ, இன்பம் விழையான். புரியுதா இல்லையா? ரொம்ப பேசிக்கலான விஷயம். இதை புரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது இடிக்குதுன்னா என்கிட்ட டவுட்டு கேளுங்க, நான் பதில் சொல்றதுக்கு பொறுப்பு இருக்கு எனக்கு. நான் வந்து வாய் வேதாந்தம் பேசிட்டு போறதுக்காக வரல. ஏன்னா பகவத்கீதைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நூல். அதை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லும்போது நாம் அதை ப்ராக்டிக்கலா நமக்கு உதவுதா இல்லையான்னு பார்க்கணும். உதவலைன்னா அதை உபதேசம் பண்ண வர கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. புரிகிறதா? ஆகையினாலே அன்பர்களே, அங்கே ஒரு சமநிலை என்று சொல்லக்கூடியது சென்றடைவதாக இல்லை. பரமாத்மா என்று சொல்லுகிற போது கடவுளாக குறிப்பிடுகிறோம், ஜீவாத்மா என்று சொல்லுகிற போது பின்னமாக சிறு துகளாக காண்கிறோம். ஆனால் அது சொம்புல தண்ணி வச்சாலும், குளத்து தண்ணியா இருந்தாலும், கடல் தண்ணியா இருந்தாலும் தண்ணி ஒன்றுதானே. அதுபோல ஆன்மா என்பதும் இறைத்தன்மை பொருந்தியதுதான். அப்ப அந்த ஆன்மாவுக்கு சுயமாக ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதைத்தான் அகமகிழ்ச்சி என்று பகவத்கீதை சொல்லுகிறது. பாருங்க, புரிகிறதா? அப்படி நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை நிகழ்த்துவதற்கு நமக்கு கடமைகள் இருக்கிறதா என்று கேட்டால் கடமை இருக்கிறது. கடமையிலிருந்து விலகுவதற்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. தன்னுடைய கடமையை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி குடும்பம்னு அமைஞ்சு போச்சு, அதுக்குரிய சப்தபதி மந்திரமெல்லாம் சொல்லி நான் உன்னுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமமாக பங்கேற்கிறேன் அப்படின்னு கணவன் தாலி கட்டுறதுக்கு முந்தி மனைவி கிட்ட சொல்லணும். மனைவி உன்னுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமமாக பங்கேற்கிறேன்னு மனைவியும் அவனிடத்துல சொல்லணும். இதுக்கு பேர் தான் சப்தபதி மந்திரம்னு பேர். இதை பொருள் புரிஞ்சோ புரியாமலோ ஐயர் சொன்னாலும் சப்தபதி மந்திரத்தை சொல்லி தாலியை கட்டிவிடுறேன். ஆனால் இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமமாக தோள் கொடுத்து பங்கேற்கிற உணர்வு வந்து விட்டதா என்று கேட்டால் அங்கத்தான் கேள்விக்குறி இருக்கு. அங்கதான் பிணக்கு வருது, ஈகோ முன்னாடி வருது. அதனால தானே டைவர்ஸுக்கெல்லாம் போகிறேன். அதனால தான் அன்பர்களே, இப்போ எப்படி தந்தையினுடைய கடன் மகனுடைய கடனை பார்த்தோம், என்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோகனாக்குதல் தந்தை கடனேன்னு, அதுபோல இங்கே ஒரு இல்லறத்தானுக்கு புறம் இருந்து அகத்தை நடத்துவதற்கான புறம் பொருள் தேடும் முயற்சியும் அங்கே கடமையாகிறது. அதே அகத்திலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அங்க வரக்கூடிய வரவுகளை வச்சு குடும்பத்தை நடத்துறதுன்ற, அங்க குடும்பத்தை அகத்தை ஒழுங்கா பராமரிக்கிறது, இல்லத்தை வீட்டை ஒழுங்கா பராமரிக்கிறதுங்கிறது அங்க அவளுடைய கடமையாகிறது. இப்ப இந்த ரெண்டு பேருடைய கடமையிலிருந்தும் எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன எக்ஸம்ஷன் கூட யாரும் கேட்க முடியாது. நாட் ஓன்லி கணவன் மனைவி, நீங்க நல்ல பிள்ளையா பிறந்திருக்கீங்க, அப்போ உங்களுடைய தாய் தந்தையரை வணங்கு என்று தானே சொல்றாங்க, குருவை வணங்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் தானே தெய்வத்தை வணங்க சொன்னாங்க. பொறுப்புடைய ஆட்சி தலைவரை வணங்க சொல்லி வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க. 5 பேரை வணங்கணுங்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் பொறுப்புடைய ஆட்சி தலைவர் 5 பேரை வணங்க சொல்றாங்க. அதனால நண்பர்களே,
இங்கே ஒரு செயல்னு இருந்தா விளைவு வந்தே தீருமா இல்லையா? அப்ப நம்முடைய கடமையை செய்வதில் என்ன உணர்வு இருக்கணும்? என்ன செய்தா என்ன விளைவு வரும்ன்ற கணக்கு போடுறதுக்கு நமக்கு ஒரு அறிவு இருக்கு. அறிவு இருக்கான்னு கேட்டா அறிவு இருக்கு. எனக்கு அறிவே இல்லைன்னு யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. இந்த அறிவு என்ன பண்ணுது? என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப அங்கதான் அந்த அறிவாக இருந்து சொல்லி கொடுக்குறவன் கிருஷ்ண பரமாத்மா. இதுதாங்க பகவத்கீதை, வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? ஆகையினால செயல்னு ஒண்ணு இருந்தா விளைவு வந்தே தீரும். ஆனா அந்த செயலுக்குரிய விளைவை, கர்மத்தின் பலனை துரத்தல் என்று பகவத்கீதை சொன்ன ஒரு சீக்ரெட் ஆஃப் தி நேச்சர், அதை புரிஞ்சுக்கணும். சீக்ரெட் ஆஃப் தி லைஃப் ரியாலிட்டி. இப்ப ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது பாருங்கள் அன்பர்களே. அப்ப இதை தான் பயன் கருதாமை என்று சொல்லுவோம். பயனிடம் பற்றின்மை. இதுல பயனிடம் பற்றின்மை. அப்ப இதைத்தானே பற்றின்றி வாழும் கலைன்னு சொன்னோம். இதை பெற்ற ஒரு நிலையை அகத்துறவு என்று சொல்லுகிறார். நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடறேனப்பா, அவன் திரும்பி எனக்கு செய்வானான்னு நான் எதிர்பார்க்கலங்கிற துறவு. இவ்வளவுதாங்க. புரியுதா இல்லையா? நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடறேன். இப்ப பெற்றவங்க பிள்ளைக்கு செய்யணும்னு பொறுப்பு இருக்கு, அது கடமைங்கிறோம். எல்லா பெரியவங்களும் பெற்றவங்களும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டத்துல திருப்பி அவன் என்ன செய்தான்ற எதிர்பார்ப்பை பின்னாடி அவங்க கொடுக்கும்போது தான் துன்பம் வருகிறது. உண்மைதானே? ஆமா. ஆனா அந்த மகனாக வளர்கிற ஒருவனுக்கு தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதனின்று விலக்கு கேட்கப்படுவதில்லை, கொடுக்கப்படுவது. அவனுடைய தர்மத்துக்கு அவன் இங்கே தாய் தந்தையருக்கு செய்யணும். ஆனா பெத்தவங்க தாய் தந்தையர் பிள்ளை இடத்துல எதிர்பார்ப்பை விட்டுடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பிலாசபியா நம்ம பார்க்கிறோம். இதை தான் அகத்துறவு என்று சொல்லப்படுகிறது பாருங்கள், வேற ஒன்றும். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, கடவுள்கிட்ட போய் எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். இப்ப நிறைய பேர் இப்பவும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள்கிட்ட போய் கேட்கறத விட்டுருங்கன்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சரணாகதின்னு பேர். அப்பா எனக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் உனக்கே தெரியும், வேண்டுதல் மற்றும் அறிவோய் நீ அப்படின்னு சொல்ற இடம். அதுபோலத்தான் இங்க பின்னமாக இருக்கக்கூடிய நாம், சித்தாத்மாவாக இருக்கக்கூடிய நாம் சுத்தாத்மாவாக இருப்பதற்கு பொறுப்பு இருக்கிறது, கடமைகளை நிகழ்த்துவதற்கு பொறுப்பு இருக்கிறது. புரியுதா? இந்த இப்ப சொன்ன விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளுவதல் என்பதுதான் ஞானம். இப்ப நான் சில விஷயங்களை சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புரிதல் என்பது வந்துடுச்சுன்னு சொன்னா ஞானம் வந்துடுச்சுன்னு வேற ஒண்ணும். அன்பர்களே, எண்ணம் சொல் செயல் இவற்றில் மூன்றையும் அர்ப்பணிப்பதே சரணாகதி. ஆமா, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவருடைய உள்ளத்தில் தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன்னு பாடினாங்களா இல்லையா? அதுல முதல்ல என்ன சொல்றாங்க? எத்துணையும் பேதமுறாது, அங்க வம்புக்கு போகாத. நான் இவ்வளவு பண்ணனே, நீ என்ன திரும்பி பண்ண, நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுத்தியா அப்படின்னு கடவுள்கிட்டையும் வம்புக்கு போகாத. உன்னோட இருக்கிற மற்றவங்ககிட்டையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ எதிர்பார்ப்பை குறைச்சுக்கிறியோ, புரியுதா? இன்பமே வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மனம் தவறுதானே. இன்பம் என்னாலும் இருந்து கொண்டிருக்கணும்னு எதிர்பார்க்கிற மனம் அது நியதியாது இல்லையே. உலகம்னா அங்க என்ன வரும்? ஒரு இன்பம் வரும், அடுத்தது ஒரு துன்பம் வரும். துன்பம் வந்து அடுத்தது ஒரு இன்பம் வரும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது உலகு இயற்கைன்ற ஒரு ஞானத்தை புரிஞ்சுக்கோன்னு சொன்னா, இதை புரிஞ்சுக்கிறத எது தடையாக இருக்கிறது பாருங்க? மனச, நம்ம ஈகோ தான் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல எனக்கு இன்பம் மட்டுமே வேணும்னு கேட்கும்போது அதுவே ஒரு தவறான நோக்கமாக பண்பாகிறது, வேற ஒண்ணும். ஆமாப்பா, அதுதான் வள்ளுவம் சொல்லுது, இடுக்கண் நெருங்கால் நகுக. ஒரு துன்பம் வரும்போது சிரிச்சுட்டு போயா போ,
சொன்னாரா இல்லையா? வள்ளுவரை போய் நீங்க பொய்யாமொழி புலவர்னு எல்லாம் பட்டம் கொடுத்து பாராட்டுறதெல்லாம் என் காதுல விழுது. ஆனா அந்த பட்டம் நீங்க கொடுக்கறது அவருக்கு தேவையில்லை. அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? இந்த ஒரு ஒரு குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னால எப்போதுமே அதுதான் இங்க சொல்ற நடுநிலை. புரியுதா? இடுக்கண் வருங்கால் நகுக, சிரிச்சிட்டு போ ஒரு துன்பம் வரும்போது. அதை ஏன்னு சொன்னா அதனை அடுத்து வருவது அகதப்பதில். அப்ப இன்பம் வரும்போது துன்பம் வரும், துன்பம் வரும்போது இன்பம் வரும். அப்ப இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது உலகு இயற்கை என்று புரிந்த ஒருவன் அவன்தான் ஞானி. புரிந்து மனதை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒருவன் அவன் ஞானி. எதிர்பார்ப்புகளை விட்டவன் அவன் ஞானி. ஒரு பரிபூர்ணமான ஞானி எப்படி இருப்பான் என்பது இங்கே விளக்கப்பட வேண்டும் என்ற காரணியாக இல்லை என்று நான் சொல்ல வருகிறேன். இந்த சமநிலையை நீங்கள், இதை நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமநிலையை நீங்கள் இழந்து விட்டால் உங்களுக்கு கிடைப்பது இடையூறு தான். அதைத்தான் பகவத்கீதை வேற ஒன்றும். புரியுதுங்களா? இன்பமே வேண்டும் என்னாலும் ரைட்டான்னு கேட்டா இல்லைன்னு மறுக்கிறது. துன்பமே வேண்டாம் என்னாலும் ரைட்டான்னு கேட்டா இல்லைன்னு. அப்ப இன்பமும் வரட்டும் துன்பமும் வரட்டும், எது வந்தாலும் நான் செய்ய வேண்டிய டியூட்டியை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன், எது வந்தாலும் நான் கவலைப்படலன்ற இடத்துக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு 2 பேரு ஆத்துல இறங்கி குளிக்க போனாங்க. கொஞ்சம் ஒருத்தன் ஆத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு போகுது, நிலத்துல இருந்து கால் பாகல தண்ணிக்குள்ள முங்கிட்டான். என்ன சொல்றான், தண்ணி முங்கிடுச்சுரா, நான் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, நான் உள்ள மாட்டிட்டேன் அப்படிங்கிறான். கூட போனா பாருங்க, இவன் கேட்கறான் எவ்வளோடா போகுது தலைக்கு மேலங்கிறான். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்ப தண்ணி இது வரைக்கும் போனா பிரச்சனை இல்லைங்க, இதுக்கு மேல ஏறி போச்சுன்னா என்ன ஆச்சு? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன. அங்க போய் இவன் கேட்கறான் எவ்வளோயா போகுதுன்னு. அது மாதிரிதான் நாம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நம்முடைய மனதை பொறுத்த வரையிலே பிணக்குற்று தெரிகிறோம். அந்த பிணக்கினை விட்டு விடுவது என்பதை புரிய வைக்கின்ற ஒரு ஞானத்தை தருவதே பகவத்கீதையினுடைய கடமையாக இருக்கிறது. புரிகிறதா? இந்த புரிதலுக்கு பேர் தான் ஞானம்னு சொன்னாங்க, வேற ஒண்ணு. ஆகையினாலே தான் நண்பர்களே, ஒரு மன துறவு, அகத்துறவு என்று நான் முதல்லயே சொன்னேன். இப்ப இந்த அகத்துறவை வலியுறுத்த வந்ததே பகவத்கீதையினுடைய நோக்கம். இதை தான் ஒரு நிறைஞானியினுடைய லட்சணங்கள் என்று பகவத்கீதையிலே 2வது அத்தியாயத்திலே, நல்லா கவனிங்க, பகவத்கீதை நீங்கள்லாம் இந்துக்கள்னு சொல்லிக்கிறீங்க, பகவத்கீதை வச்சிருக்கீங்களான்னு தெரியாது, பகவத்கீதை படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. வேற ஏதோ பண்ணி கோயிலுக்கு போய் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதை பற்றி நான் ஒன்றும் கேட்கல. நீங்கள் நிறைய பண்ணுறீங்க கோயிலுக்கு போய், நான் பாராட்டுறேன். ஆனால் பகவத்கீதை சொல்லுகிற ஒரு நிறை ஞானியினுடைய பக்குவம், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கிறது ஆன்மீகத்தினுடைய எண்டு, கடைசியாக சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு பக்குவமான ஒரு ஞானிங்கிற ஸ்டேஜுக்கு போனவன் எப்படி இருப்பான்ற நிலை நமக்கு வேணுமா வேணாமா? அப்படி இருந்தால் நமக்கு மனசு அமைதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் அகமகிழ்ச்சி என்று சுட்டப்படுகிறது. இப்போ இந்த அகமகிழ்ச்சி உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பாருங்க. புரியலன்னா என்ன, கேள்வி கேளுங்க, பேசுவோம். புரியுதா? ஆகையினாலே தான் அன்பர்களே, பக்தி என்பது ஜபமாலை உருட்டுவதல்ல என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார். தெரியுதா? நல்ல இப்போ இந்த மாலைக்கெல்லாம் விளம்பரம் போடுறாங்க பாருங்க, என்னென்னமோ மாலையெல்லாம் கருப்பு உட்டு விளம்பரமெல்லாம் டிவியில் பார்க்குறோம். இல்லைன்னா ஸ்படிக மாலை, பவள மாலை, எதை போடலாம், எதை போட்டால் என்ன எஃபெக்ட், அதுக்கு ஏகப்பட்ட சாஸ்திரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை உட்காந்து ஒரு 100 பேர் 50 பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, காந்தி சொல்கிறது போல பக்திங்கிறது இப்படி உட்காந்து ஜபமாலை உருட்டுற விஷயம் இல்லையா. சமய சின்னங்களோ உத்ராட்சமோ இந்த ஜடாமுடியோ காவியோ இந்த அடையாளங்களோ பக்திக்கு அடையாளம் அல்ல என்று சொல்லணும். புரியுதா? அப்ப எது? விருப்பம், பயம், ஆத்திரம் இல்லாதவன் எவனோ அவன் மனசு எப்படி இருக்கணும்? விருப்பு இல்லாம இருக்கணும், வெறுப்பு இல்லாம இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், கோபம் ஆத்திரம் இல்லாம இருக்கணும், வஞ்சம் இல்லாம இருக்கணும். இது எவ்வளவு பேருடைய மனதில் இருக்கு இல்லைங்கிறது உங்க மனதை பற்றி
உங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நான் விட்டுறேன். நான் உங்களை கூப்பிட்டு சிறுதூக்கம் வந்தேன்னா சரியா வருமானா வராது. அதுக்கு தான் பேச்சில் சொல்லுவாங்க, ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உன் மனசாட்சிக்கு பொதுவாக சொல்லு, நீ பண்ணுறது உனக்கு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. ஓகே தானே? அதைத்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை தான் காந்தியடிகள் சொல்கிறாரு, மனசாட்சிக்கு பயப்படுதலே இறைவணக்கத்தின் ஆரம்பம்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, மனசாட்சியை தூக்கி தூரம் போட்டு இறைவணக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், உயிர்களை ஓம்புவதில்லை, மனிதர்களை மதிப்பதில்லை, மனிதத்தை போற்றுவதில்லை. பக்தியோன்றதோ கடவுள் வழிபாடுங்கிறதோ அது வேற ஒரு காரியமாக போயிட்டு இருக்கு. பூஜை பண்ணிட்டு அன்னதானம் பண்ணுறது, அன்னதானத்துலேயும் ஒரு உயிரோம்பல் இருக்கு, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே பயனாகாது. அதை தான் வள்ளலார் சொன்னார், உயிரோம்பல் என்பது அன்னப்பணி, பசித்தோர்க்கு அந்த பசி பிணி நீக்குவதற்காக அன்னதானம் சிறப்புடையதாக சொல்லப்பட்டு வடலூர்லே அடிகளாராலே வள்ளல் பெருமானாரை ஏற்றி வைக்கப்பட்ட அடுப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டு அந்த அன்னதானம் தொடர்கிறதுன்னு சொன்னா, அந்த பக்கம் இந்த வாழும் கலையாகி இப்ப நாம பேசிட்டு இருக்கோமே, இந்த ஞானம் அறியாதவர்களுக்கு துன்பமே என்று புரிந்ததுனாலதான் அந்த பக்கம் ஞான சபையும் வச்சாரு. இப்ப ஒருத்தர் நான் வள்ளலாரை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு சின்சியரா அன்னதானம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அறிவுதானம் ஒண்ணு ஞான சபையில கொடுத்தாரு, அதை பத்தி பேசலாவான்னு நான் கூப்பிட்டா முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்ன்றதான் என் கேள்வி. புரியுதா? வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இதை அப்படிப்பட்ட பக்குவம் பெற்ற மனமுடையவனை ஸ்திர புத்தி உடையவன் என்றும் நிறை ஞானி என்றும் ஸ்தித பிரஜன் என்றும் பகவத்கீதை 2வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டதை நான் விளக்கி கொண்டிருப்பதை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா இப்ப அசைவற்ற மனம் எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ, எவனுடைய மனம் வெறுப்பு இன்றி புலன் செயல்களில் இயங்குகிறதோ, அப்படி இருக்கிறவன் வெற்றி பெறுவான் என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் புத்தரும் கூட உள்ள சமநிலையின் அவரு எவ்வளவோ தேடியெல்லாம் முயற்சி பண்ணாரு, அவருக்கு நிறைவு கிடைக்கல. ஆனா தேடுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தாரு, அது போதி மரம்னு பேரு. அப்போ போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சுன்னு சொன்னா, நாமளும் போதி மரத்தடியில ஒரு அரச மரத்தடியில உட்காந்துட்டா ஞானம் கிடைச்சிருமா? புத்தருக்கு போதி மரம்னு சொல்லக்கூடிய அரச மரத்தடியில உட்கார்ந்ததுனால ஞானம் கிடைச்சதுன்னா, நாமளும் போய் ஒரு போதி மரத்துக்கு கீழே ஒரு அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா ஞானம் கிடைச்சோமா? இதுதான் கேள்வி. ஞானம் என்பது அடையப்படுகின்ற ஒன்று அல்ல, மனதுல இயல்பாக இருக்கக்கூடிய சமநிலை தான். இதை தான் என்ன பண்ணோம்னா புரிஞ்சுட்டு அதை விழிப்புணர்வோடு நிற்க சொல்றாங்க. உள்ள சமநிலையோடு கூடிய விழிப்புணர்வு என்று புத்தர் சொன்னது போல இதை ஆன்ம சாட்சாத்காரம் என்று பகவான் ரமணரும் குறிப்பிடுகிறார். புரியுதா? ஏன்னு சொன்னா, கடல் என்று சொல்லக்கூடியது நதி நீரால் நிரம்பி இருக்கிறது. அப்படி அந்த கடல் எப்படி அசைவற்று இருக்கிறதோ, அதுபோல உலக இன்பங்களும் வேகம் இழந்த இடமே பிரவாகம் என்று சொல்லப்படுவது. அப்ப அந்த நீர் எப்படி சமநிலை பெற்றிருக்கிறதோ, அது போன்ற சமநிலையை பெறுவதை பற்றி பகவத்கீதை சொன்னதை நாம் நடைமுறையிலே எடுத்துக்கொள்வதிலே என்ன சிரமம் இருக்குங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா உடலும் உயிரும் இணைந்து வாழ்க்கையை நடத்துகின்ற வரையில இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையானது என்ன? தாகத்துக்கு தண்ணி, பசிக்கு உணவு, வெப்பத்தட்டத்திலிருந்து காத்து கொள்றதுக்கு உடை மற்றும் இருப்பிடம். இது ஒரு கூடு அல்லது குகை விலங்குகளுக்கும் தேவைப்படுது, மனிதனுக்கும் தேவைப்படுது. ஆனா மனிதன் மட்டும்தான் ஆறறிவு படைத்ததுனால என்ன பண்றான், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு தானே போட்டுட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு போகும்போது அப்ப தன்னுடைய அகமகிழ்ச்சியை திறந்து விடுகிறான், தன்னுடைய மனதில் கிடைக்கக்கூடிய நிறைவை இழந்து விடுகிறான். ஓடுகிறான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான்னு ஓடி அப்புறம் 50-55 வயசுல திரும்பி பார்க்குறான், என்னையா இத்தனை வருஷம் நான் பொருள் தேடி ஓடினேனே, எனக்கு என்ன எதுக்காக ஓடினேன்? இப்போ 25-30 வயசுல ஓட ஆரம்பிச்சேன், இத்தனை வருஷம் ஓடி இருக்கேன்,
எனக்கு என்ன கிடைச்சதுன்னு அவன் 25-30 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு அங்க கேள்விக்குறிதான் மிச்சமா இருக்கு. உண்டா இல்லையா? நான் என்ன சாதிச்சேன், வருஷம் ஓடி போச்சு, 55 வயசு ஆச்சேன்னு அப்பத்தான் ஞானத்துக்கு திரும்பி வர்றான். நான் என்ன சொல்றேன், 25 வயசுல இந்த ஞானம் தேவை, இதை நீங்கள் பெற முடியும். அதை பகவத்கீதை சொல்லுகிறது. அதை நிறை ஞானிகளுடைய இலட்சணம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பேர் சிதப்பிரக்ய தரிசனம் என்று கேள்விக்குரிய பதிலாக பகவத்கீதையில 2வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட நிலை தான் பற்றின்றி கர்மம் செய். இதுதான் பற்றின்றி வாழும் கலை. பற்று என்பதை அகத்துறவாக்கி டூ யுவர் டியூட்டி, உன்னுடைய கடமையை ஒழுங்கா பண்ணு. அதுல இருந்து எக்ஸம்ஷன் யாருமே கேட்க முடியாது, நீங்களும் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது. நம்ம கடமையை செய்தே ஆகணும். ஒரு மனிதனா பிறந்தாச்சு. இப்ப சமுதாய கடமைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? புரியறதுக்காக சொல்றேன். ரோட் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ரோட் ரூல்ஸ் கீப் அப் பண்ணி லெஃப்ட்ல தான் போகணும். கீப் லெஃப்ட்டுங்கிறது ரூல்ஸ். இப்போ இதை நம்ம பின்பற்றி தானே ஆகணும். நான் பெரிய ஞானி, நான் கீப் லெஃப்ட் போக மாட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? டம்டமாறு தான். அப்போ அது எப்படி தர்மமோ அதுபோல சமுதாய கடமை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை கடமை இருக்கிறது. நம்முடைய மனதை எப்படி கொள்ள வேண்டும் என்பதை பகவத்கீதை மிக அழகாக சொன்ன இடத்தை உங்களுக்கு பற்றின்றி வாழும் கலை என்ற அளவில் அழகாக விளக்கியிருக்கிறேன். இதை புரியுதான்னு பாருங்க. எனவே கடமையை செய், ஆனால் என்ன பயன் கிடைக்கும்ங்கிறதுல நீ எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவுக்கு அந்த எதிர்பார்ப்பை அதிகமாக்கிட்டே போறியோ அவ்வளவுக்கு உனக்கு துன்பமே விளைவு. இந்த ஒரு பேசிக்கல் விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டப்பா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் அவன் பொறுப்பு. சொல்லுங்களேன், இப்போ சொல்லுங்களேன், அந்த அவன் பொறுப்பு எல்லாம் அவன் பார்த்துக்குவான் சொல்றீங்கல்ல, அந்த இடம் வரும். இதை சொன்னதுதான் இந்த சிறப்பான ஒரு தலைப்பு, சிந்தனை. இதை புரிந்து நின்று ஒழுகி பயின்று புரிந்து நிறைந்து மகிழ்க என்று சொல்லி இந்த ஒரு உன்னதமான நிலை, ஒரு நிறைவான ஒரு ஞானியினுடைய பரிபக்குவ நிலை, இந்த நிலைக்கு வந்தால் மட்டுமே நாம் நம்முடைய புற வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பதை சொன்னதுதான் பகவத்கீதையினுடைய சிறப்பு. இதைத்தான் பற்றின்றி வாழும் கலை என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்ன கேட்கலாம். தனியாக கூட ஃபோன் போட்டு கூட கேட்கலாம், சத்தம் போட்டு கோபமா அதட்டி கூட கேட்கலாம். புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டா சரி. நீங்க பெற்றீங்களான்னா நான் பெற்றேன். நான் எங்கெல்லாம் அங்கே பிசகு செய்யறனோ அங்கே எனக்கு விளைவு தானா வருது. அப்போ நான் பண்ண தப்புக்கு தான் விளைவு வந்ததுன்னு எனக்கே புரியும் போது நான் யார்கிட்டையும் இப்போ கடவுள்கிட்ட போய் கொய்யா முறையோன்னு சண்டைக்கு போகிறது. செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் என்ன பயன்? கடவுளே இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு பழனி ஆண்டவங்கிட்ட போய் முருகன்கிட்ட போய் நான் பயனில் தானே இருக்கேன். கேட்கறதுக்கு எனக்கு வேலையே இல்லை. ஏன்னா இங்கே செயல் விளைவு தத்துவம் தான் கர்மயோகம். கர்மயோகம் தான் பகவத்கீதை சொன்னதுதான் நிறை ஞானியினுடைய லட்சணம். அதுதான் பற்றின்றி வாழும் கலை என்று கூறி நிறைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை.